அதாகப்பட்டது மக்களே, இன்னைக்கு என்ன செய்தியோட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஊர்ல பலாயிரம் வருஷமா சாமி நெனச்சு டைனோசர் முட்டைய கும்பிட்டுக்கிட்டு வந்திருக்காங்களாங்க. கும்பிடப்பட்ட டைனோசர் முட்டைய பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேசப் போறோம். அதாகப்பட்டது என்னன்னா, மத்திய பிரதேஷ்ல நர்மதா நதிக்கரை ஓரத்துல தர் அப்படின்ற ஒரு இடம் இருக்காங்க. அந்த இடத்துல காக்கர் பைரவ் அப்படின்ற ஒரு கோயில் அமைஞ்சிருக்காங்க. இந்த சாமிய கும்பிட்டா நம்ம நாடு செழிக்கும், நிலம் செழிக்கும் அப்படின்னு சொல்லி தேங்காய், வாழைப்பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்டு வந்திருக்காங்களாம். கொஞ்ச நாளைக்கு மழை பெய்யாட்டினா கூட காக்கர் பைரவருக்கு கெடா வெட்டி பொங்க வச்சு சாமி கும்பிட்டா மழை பெய்யுன்றது அந்த ஊர் மக்களோட ஒரு ஐதீகமா கும்பிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஆர்க்கியாலஜிஸ்ட் டீம் ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணாங்க. அவங்க ரிசர்ச் பண்ணதுல அந்த இடத்துல இருந்து சில விசித்திரமான தகவலும் உண்மையும் நமக்கு வெளிவந்திருக்கு. ஜனவரி 2023ல நர்மதா நதிக்கரையை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு அந்த இடத்துல 92 நெஸ்ட்டையும் 256 முட்டைகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம கீழடியே 2000 வருஷம் பழசுன்னு சொல்றோம். இவங்க கண்டுபிடிச்சிருக்க முட்டை 7,00,00,000 வருஷம் பழசானதாம். இப்ப இதுல தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்தியால இப்ப நம்ம மனிதர்கள் எப்படி செழிப்பா இருக்கோமோ, அதே மாரி 7,00,00,000 வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர் செல்வ செழிப்பா வாழ்ந்திருக்கு. இப்போ அதே இடத்துல இந்த காக்கர் பைரவர் அப்படின்ற சாமிய கும்பிட்டவங்க, காக்கர் பைரவர் சாமிய கும்பிடல. ஒரு பழமையான டைனோசர் முட்டைய இவ்வளோ நாளா சாமின்னு நெனச்சு கும்பிட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப இத விட ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம திருச்சியில புருகாத் ஹயோசாரஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டைனோசர் இருந்திருக்கான். அந்த டைனோசர் தான் உலகத்திலேயே பெரிய டைனோசர் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு அந்த டைனோசர பத்தி சொல்லணும்னா, ஒரு 100 யானைக்கு சமமானது தான் அந்த டைனோசரா. அப்ப எவ்வளோ பெரிய டைனோசர் நம்ம திருச்சியில இருந்திருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அவ்வளோ பழமையான டைனோசர் கூட நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்திருக்கான். சொல்ல முடியாது. இப்ப நம்ம உட்கார்ந்திருக்க இடத்துல இருந்து டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போய் பார்த்தோம்னா, எத்தன டைனோசரோ, டிராகனோ நம்ம இருக்கிற இடத்துல இதே இடத்துல இருந்திருக்குன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறமான ஒரு விஷயமா தான் இருக்கு. போன வாரம் என்னடான்னா, ஒரு புயல்ல ஒரு டிராகன் ஃபிஷ்ஷ பத்தி பார்த்தோம். இந்த வாரம் என்ன அப்டின்னா, ஒரு டைனோசர் முட்டைய பத்தி பார்த்துருக்கோம். அடுத்த வாரம் எத பத்தி பார்க்க போறோம்ன்றத அடுத்த வாரம் வந்து பார்ப்போம்.